நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கதைக்களஞ்சியம் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கின்ற நம்ம இன்றைய வீடியோ பதிவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் ஆடு சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா பால் குட்டிகளோட விலை விவரம் தான் பார்க்குறோம். அதில் என்னென்ன ரேட்லேருந்து என்னென்ன ரேட் வரைக்கும் குட்டிகள் இருக்குது அப்படிங்கிற விலை விவரம் தான் பார்க்க போகிறோம். வாங்க அந்த வீடியோ பதிவு முடிச்சு சொல்ல போய் பார்க்கலாம். குட்டிகளோட ரேட்டு கம்மியானதுக்கு என்னென்ன காரணம்? அதாவது இந்த வாரத்தில் வந்து குட்டிகள் வரது ஜாஸ்தியாக இருக்குது. சரிண்ணா சரிண்ணா. குட்டிகள் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரேட்டு ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறீங்க? அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. சைஸ் போல தான் ரேட்டு. அதுக்காக எல்லா குட்டியும் ரேட்டு ஜாஸ்தி வாங்க முடியாது. குட்டி என்ன சைஸ் இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி 10 ரூபா டிஃபரெண்ட் வருது தவிர இதுல இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து விலை ஜாஸ்தியா இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா யாருமே வந்து நீங்க சொல்ற ரேட்டு கேட்கறது இல்லை. நீங்க 2000 சொன்னீங்கன்னா ஒரு 1000 ரூபா இல்ல 950 ரூபா அந்த ரேட்ல தான் கேட்கறாங்க. ஆனா வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து இதுல வந்து என்னன்னா பிரச்சனை வரும் கண்டிப்பா. என்னன்னா உங்களுக்கு வந்து பட்டியல நீங்க வாங்குறது வந்து நீங்களே ரேட் சொல்லிக்கிறீங்க வந்து 2000 3000 சொல்லிக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுண்ணா? நிறைய பிரச்சனை வருதுங்க. சரிண்ணா. பட்டியல் போயிடுதுன்னா ஏப்பா அங்கெல்லாம் விலை சொல்றீங்க நம்ம ஒரு கம்மி கேட்குறீங்க அப்படின்னு. அதாவது நீங்க வந்து கேட்கும்போது பாத்தீங்கன்னா இல்ல நானே வந்து உங்கள்கிட்ட வீடியோ எடுக்கிறோம் நானே பாத்திருக்கேன். நீங்க 2000 ரூபா ரேட் சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து 1000 ரூபாய்க்கு கேட்பாங்க. ஆனா வந்து என்னன்னா நீங்க வந்து அந்த ஒரிஜினல் நீங்க 2000 ரூபாய்க்கு விற்கிறது கிடையாது இல்லையா? ஆமா கண்டிப்பா. ஆனா சொல்றதுதான் வந்து சொல்ற ரேட்டுக்கு யாரும் வாங்குறது கிடையாது. 100 200 சேர்த்து கேட்போம். சரி சரிண்ணா. அதை விட பெருசெல்லாம் ஒண்ணு கிடைக்க போறதுல விற்க போறதும் இல்ல. அதான் விலை சொல்றாங்க. சரி விலை சொல்லுவோம். அப்பதான் வந்து அந்த அசலுக்கே கேட்பாங்க. ஏன்னா அசல் வந்து 100 கம்மியா தான் கேட்பாங்க. அதான் நீங்க 1000 ரூபா சொன்னீங்க அப்படின்னா அவங்க 700 ரூபா அந்த ரேஞ்சில் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. சரிண்ணா சரிண்ணா. அந்த மாதிரி கேட்கறாங்க. அதனால வந்து எனக்கு ஒரு 1500 ரூபா சொன்னீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கேட்பாங்க. சரிண்ணா சரிண்ணா சரி. அதனால வந்து என்னன்னா உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டேன் நான். பண்டிகை போனா ஏப்பா அந்த மாதிரி ரேட்டு சொல்றீங்க கேட்க மாட்டேங்கிறாங்க சொல்றாங்க. சரிண்ணா. பண்டிகை போய் எடுக்க முடியல. விலையாகுது. சரிண்ணா. சந்தை வந்து பார்த்தா தான் தெரியுது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. 1000 ரூபாய் இந்த குட்டியை 1000 ரூபாய் சொன்னாங்கன்னா அதுங்க அவங்க 700 இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுங்க 700 இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க? நீங்க ஒரு 2000 ரூபா சொன்னாதான் ஒரு 1300 1200 அந்த ரேட்ல கேட்பாங்க. பெருசா கிடைக்க போறது இல்ல. அது 500 இருக்குங்க. மேலே வந்து 3500 ரூபா அந்த மாதிரி 3 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சிலே வாங்கலாம். சரிண்ணா சரிண்ணா. ஆமாங்க அந்த மாதிரி ரகமெல்லாம் இருக்கு. அப்ப இதுல வந்து நீங்க சொல்லிக்கிற ரேட்ல குட்டிகள் இருக்கு இல்லைங்களா? சரி அதான் சரிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. மயிலாம்படிமாங்க. சரிண்ணா. மயிலாம்படி செம்பி இது பொட்டுக்குடி இந்த மாதிரி விளையாடுதுன்னா விளையாடுறது. அது சேலம் கருப்பு. இது வந்து சேலம் கருப்பு இல்லைங்களா? சேலம் கருப்புங்க. நல்லா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்லா 2 வருஷம் வளர்த்துனீங்கன்னா ஒரு 50-60 கிலோ வரைக்கும் பெருசாகும். வெயிட் வந்து 50 கிலோ 60 கிலோ வரைக்கும் வருங்க. இடவெட்டு குட்டிங்க. ஆமாங்க சிம்பிளி குட்டி கிராஸ் ஆனது. அந்த மாதிரி இடவெட்டு கேட்டீங்கன்னா இது பாத்தீங்கன்னா முட்டுக்கிறா சண்டை போடுறாங்க. சண்டை கடை இருக்குங்களா? அதிகமான கிடையாது. பால் கடை தேவையில்லை. மேட்சல் இருக்குது. ஆமாங்க ஒரு 3 ரூபா அந்த மாதிரி வரும். 3000 ரூபா. இந்த சைடு இருக்கிற குட்டி என்ன குட்டினா? இது செம்பிளி குட்டி தான். சரிண்ணா. கிடா குட்டி தான் செம்பிளி. இது பாத்தீங்கன்னா 2500 ரூபாங்க. 2500 ரூபா தான் வருங்கிறீங்க. அவ்வளவுதாங்க. நின்று கேட்டீங்கன்னா 2 ரூபாய்க்கு கொடுப்போம். அது ரேட் ரொம்ப கம்மியா இருக்குங்கிறீங்க. ஆமாங்க ரேட் கம்மியா இருக்கு. முதல்ல நல்லா ரேட் இருந்துச்சு. சரிண்ணா. அதை வாங்கிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் ரேட் கம்மியாயிருச்சு. சரிங்களா? சரிண்ணா. 500 ரூபாயிலிருந்து 2500 வரைக்கும் 3000 வரைக்கும் குட்டி இருக்குது. அந்த குட்டியோட வளர்ச்சியை பொறுத்து ரேட் இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க ஆமாங்க. ரொம்ப ரொம்பலாம் ரேட் சொல்றது இல்லை. அதான் அதான். செம்பு இருக்குது, வெள்ளாடு இருக்குது. சரிண்ணா. குடியாடு இருக்குது. சரிண்ணா. அந்த குட்டியில இருக்கு குட்டிங்க. அப்படியே கவர் பண்ணிக்கலாம். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பால் குட்டிகளுக்குள்ளே தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குது நம்ம குன்னத்தூரில். அதாவது வந்து குட்டிகள் வந்து என்ன ரகத்தில் தேவையோ அந்த ரகத்தில் கேட்டோம் அப்படின்னா குட்டிகள் இருக்குது, வாங்கிக்கலாம் நீங்கள்.
நான் இதில் குட்டிக்கு என்ன ரேட்லேருந்துண்ணா இருக்குது? குட்டியெல்லாம் 1700, 2000, 2200 குட்டி பொறுத்து இருக்கு. இப்போ கடா குட்டி வந்தால் 2 ரூபா வரும். அதாவது 1000லேருந்து 2500 வரைக்கும் இருக்குங்கிறீங்க. அது குட்டியோட தரத்தை பொறுத்து இருக்குதுங்கிறீங்க. தரம் நல்ல தரம், நல்ல தரமாக இருக்கிறது. தரமாக தான் 2500 ரூபா. அது இந்த வாரம் வந்து ரேட் ரொம்ப கம்மி இல்லைங்களா? இந்த வாரம் கம்மி. அதே குட்டி 3 ரூபாய்க்குள்ள விட்ட குட்டி தான். அதான் இந்த வாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. போன வாரத்தோட பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து குட்டிகளோட குட்டிக்கு பார்த்து 400, 500 ரூபா கம்மி. எல்லா குட்டிலுமே ரேட் கம்மியாக இருக்கு இல்லைங்களா? இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டு குட்டிகள், செம்பரியாட்டு குட்டிகள் எல்லாமே இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இங்கே பார்த்தீங்கன்னா பால் குட்டிகள் வந்து இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டில் எல்லாமே வந்துருந்துச்சு. அண்ணங்கிட்ட கேட்டிருந்தப்போ பார்த்தீங்கன்னா எல்லா குட்டிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாலேருந்து ஒரு நல்ல தரமான குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ரேட் வரைக்கும் தான் குட்டிகள் இருந்துச்சு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரேட்டு கம்மியாகிருச்சு. குட்டிகளோட ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சலீஸாக இருந்துச்சு. ஏன்னா போன வாரம் அதுக்கு முன்னத்த வாரமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டிகள் ரேட்டு கம்மியானதுக்கான காரணம் வந்து என்னென்னு கேட்டிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட்டிகளோட வரத்து ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் வந்து குட்டிகளோட ரேட் கம்மியாக இருக்குது. குட்டிகள் வரத்து கம்மியாச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே பட்டியில் வாங்குற இடத்துலேயே வந்து குட்டிகளோட ரேட்டு ஜாஸ்தியாச்சு அப்படின்னா நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10,200 வச்சு தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. கம்மியாச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கம்மியான விலைக்கு தான் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எல்லா வியாபாரிகளுமே. சப்போஸ் வந்து குட்டிகள் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வந்து கண்டிப்பாக வந்து அண்ணனோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பதிவில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. அதை வந்து நான் முடிஞ்சு அப்படின்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். இல்லை அப்படின்னாலும் நான் வந்து இந்த வீடியோ பதிவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பழனிசாமியோட நம்பர் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து தொடர்பு கொண்டு கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நன்றி நண்பர்களே, வேற ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். வணக்கம்.